ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ரான் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆனால் இப்போவும் வார் வச்சு அந்த நாட்டிலேயே மக்கள் இருக்க முடியல, எனக்கு இந்த நாட்டை விட்டு எப்படியாவது நான் வேறு நாட்டுக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓடி போய் அந்த ஃப்ளைட்டில் ஏற ட்ரை பண்ணி, அந்த ஃப்ளைட்டில் பறக்கிற ஃப்ளைட்டில் அந்த வீல்லையோ இல்லை அந்த ரெக்கையிலையோ நான் இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே நான் இருந்துட்டு போயிடுவேன், எனக்கு உள்ள கூட இடம் தேவையில்ல, இந்த மாதிரி சொல்லி இப்போ நாட்டு மக்கள் எனக்கு அந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இன்னமும் இந்த உலகத்தில் நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கிற அளவுக்கு கூட இந்த உலகம் மாறிட்டு இருக்கு. நமக்கே தெரியும் இப்போ நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. ஆப்கானிஸ்தானில் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு வாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த தாலிபன்? ஆப்கானிஸ்தானை இப்போ யார் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபன் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்புலேருந்து வந்திருக்கவங்க தான் அந்த நாட்டவே இப்போ கைப்பற்றிருக்காங்க. யார் இந்த தாலிபன், எங்கேருந்து வந்தாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கேயுமே போகலை, ஆப்கானிஸ்தான்லேயே தான் இருந்திருக்காங்க. அதாவது ஆப்கானிஸ்தான்றது ஒரு பெரிய ஊர் இல்லையா, அதாவது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டில் அங்கங்கே இந்த தாலிபன்றவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொரு சிட்டியாக ஒவ்வொரு நாளாக கைப்பற்றி வந்துட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக அவங்க தலைநகரத்தை காபூலை கைப்பற்றும் போது அந்த நாட்டோட பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, இருக்கிற பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவருக்குன்னு வச்சிருந்த ஒரு ஃப்ளைட்டில் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் போகும்போது அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டே பத்தாத அளவுக்கு அந்த ரன்வேல நிறையா பணம் கொட்டி கிடந்ததாகவும், அதாவது இந்த சிட்டியை தாலிபன் இப்போ அந்த தீவிரவாத அமைப்பு அவங்க ஆக்கிரமிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சனால இவர் அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார். இவங்க தாலிபன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட். இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தானை இவங்க 5 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 வருஷம் ரூல் பண்ணப்போ இந்த நாடே சம்பிஸ்து போகிற அளவுக்கு ரொம்ப டஃப்பான ரூல்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பெண்கள் படுதாவது ஃபுல்லாக டாப் அண்ட் பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக படுதா போட்டிருக்கணும், ஹீல்ஸ் செப்பல் போட்டுக்கக்கூடாது, அந்த பெண்ணோட வாய்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு கேட்டக்கூட கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அந்த பெண்களுக்கு ரொம்ப கடுமையான சட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 வயசுக்கு மேலே ஒரு பெண் படிக்கக்கூடாது, அப்படியே படித்தாலும் அவங்க குரானை தவிர வேறு எதுவுமே அவங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாலிபன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சியில் இருந்தப்போ இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை பிடிக்காம தான் ஆப்கானிஸ்தான் இப்போ பயந்துட்டு இப்படிலாம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மெயினான காரணம் அமெரிக்கானால தான் இந்த தாலிபனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதை அமெரிக்கன்ஸை உள்ளே கொண்டு வராங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாலிபன் மாதிரியே நிறையா தீவிரவாத அமைப்புகள் அப்போ இருந்திருக்கு. அதாவது பின்லேடன் அல்கைதாவில் சேர்ந்தவர். அவர் அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு ட்வின் டவர்ஸில் அவரை ஹைஜாக் பண்ணி அந்த நடந்த எல்லாருக்குமே தெரியும். இந்த பின்லேடன் தான் அந்த ட்வின் டவர்ஸை அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது எங்கேருந்து அவர் பண்ணியிருக்காருன்னா, ஆப்கானிஸ்தானில் இருந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அதனால அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம நாட்டு மேலேயே இவங்க ஒரு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரூல்ஸ் போடுறாரு. அதாவது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போவே ஆப்கானிஸ்தானை விட்டு உங்கள் டெரரிஸ்ட் கேம்பிங் எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் உங்கள் நாட்டு மேலே நாங்கள் போர் தொட்டுவோம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடணும், எல்லா ஜேர்னலிஸ்ட்க்கு எல்லா ஒர்க் போகிற பீப்புள்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம், அதுவும் இல்லாமல் எல்லா தீவிரவாத அமைப்போட இருக்க தலைவர் எல்லாத்தையும் எங்கள் கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் என்னென்ன உங்கள் டெரரிஸ்ட் கேம்பிங்கில் பண்ணுறீங்களோ அதோட இதெல்லாம் எங்களுக்கு காமிக்கணும், நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியாக அவர் ரூல்ஸ் போட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அவர் ஸ்வீடன் தப்பிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தாலிபனை அமெரிக்கா உள்ளே வராங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணி தாலிபனை ஒதுக்கிட்டாங்க. நீ இந்த நாட்டு மக்களே இல்லை, நாங்கள் ஆப்கானிஸ்தானை இனிமேல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க நாட்டை விட்டு போகலை, இவங்க நாட்டில் ஒரு ஓரமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இத்தனை வருஷமாக ஆப்கானிஸ்தானை அமெரிக்கன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 ட்ரில்லியன் அமௌண்ட் ஆஃப் மணி போட்டு ஆப்கானிஸ்தானை நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ முன்னாடி ட்ரம்ப் இருந்தப்போ என்ன பண்ணிட்டாருன்னா,
எங்களுக்கு நாட்டிலே நிறையா பிரச்சனை இருக்குது, உங்களை இதெல்லாம் பார்க்க முடியாது, நாங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து எங்கள் மிலிட்டரியை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ புதுசாக வந்திருக்க பிரசிடெண்ட் என்ன பண்ணிட்டாரு, நாங்களும் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி 20 நாளில் இவங்க வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிட்டாங்க. அதனால தான் அவ்வளோ மக்கள் முந்திக்கிட்டு போராடிக்கிட்டு எப்படியாவது நம்ம இந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டுருக்காங்க. அதாவது இப்போ வந்திருக்க அந்த தலைநகரத்தில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே இருக்க யூஎஸ் மக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த இது வந்திருக்கு. அதுலேயும் எப்படியாவது தப்பிச்சு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்கானிஸ்தான் மக்கள்ஸ்லாம் ஆப்கானிஸ்தான்ஸ் அதில் வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. இது இவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லாமல் மற்ற வெளிநாட்டு தூதரங்களில் இருக்க இந்தியாவோ இல்லை பிரிட்டனோ இத்தாலியோ இவங்களாம் அங்கே இருப்பாங்களே அந்த வெளிநாட்டு தூதரங்களுக்கும் வந்து ஒரு பயம் வந்துருச்சு. வேகமாக நம்ம நாட்டு மக்களை வந்து அங்கே இருக்காங்க, அவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க தூதர ஃப்ளைட் அனுப்பி அங்கே இருக்க தூதரங்களெல்லாம் வந்து இங்கே வர வச்சுருக்காங்க. இது வந்து யூஎஸோட ஹெல்ப் மூலயமா வந்து அவங்கவுங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த தாலிபான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, முதல்ல வெளியே போட்டோம். அதாவது இப்போ வந்து ஹிந்து அண்ட் சிக்கிசம் வந்து அங்கே நிறையா பேர் இருந்திருக்காங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் இந்தியாவோட ஹிந்து அண்ட் சிக்கிசம் பீப்புள்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்காங்க. அவங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போது இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. மீதி மக்கள்லாம் வந்து எப்படியாவது நம்ம இந்த நாட்டை விட்டு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட கடுமையான சட்டங்கள் தான் வந்து. ஆனால் இப்போ தாலிபான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். முன்ன மாதிரி இப்போ உமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பேங்க்லேயோ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரூல்ஸ்லாம் போடுறோம். எங்களை மாதிரி ரொம்ப நாங்களாம் வந்து கஷ்டப்படுத்த மாட்டோம், நாங்கள் எப்பயுமே வந்து நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் அவங்க மனசில் வந்து இன்னுமே பயம் இருந்துகிட்டே இருக்குது. எங்கே ஒரு வேளை திரும்பி உங்களுக்கு வந்து எப்போனாலும் உங்கள் மைண்ட் மாறிடும், எப்போனாலும் எங்களை வந்து திரும்பி இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப கடுமையான சட்டம் போடுனாலும் பாய்ஸ்க்கும் சில பல சட்டங்கள் இருக்குது. அதாவது அவங்க வந்து நிறையா முஸ்டாக், அதாவது தாடி மீசெல்லாம் வளர்த்துருக்கணும், அவங்க வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி அங்கே ஆப்கானிஸ்தானுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்கான், அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து ஆண்கள் வந்து எப்பயுமே போட்டிருக்கணும். அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு முஸ்லீம் இஸ்லாமியரோட என்ன பிரின்சிபல்ஸை வந்து அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து அங்கே போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும் போது திரும்பி நம்ம நாடு எங்கே இதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பயமாயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து எல்லா நாட்டோட ஒரு கவனத்தையும் இப்போ பார்த்துட்ருக்கு. ஏன்னா திடீர்னு எங்கடா இருந்து வந்தாங்க இவ்வளோ பேர், இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, திடீர்னு வந்து ஒரு இவ்வளோ பெரிய மிலிட்ரி உலகத்திலே ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே யூஎஸோட மிலிட்ரி தான். அவங்களோட அமெரிக்காவோட மிலிட்ரியவே இவங்க தோக்கடிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா எங்கேருந்து வந்தாங்க, அப்படி என்ன உங்கள்கிட்ட இருக்குது, இது எல்லாத்துக்குமே எங்கேருந்து சோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா இது எல்லாமே வந்து பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இப்போ இந்த தாலிபான் அப்படின்றவங்க வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஒருவேளை இது வந்து World War 3க்கு ஒரு புள்ளியாக இருக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குதுன்னு.